நாம் மனப்பக்குவத்தை அடைவது எப்படி? நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. சுகமாக வாழ்ந்தால் நிம்மதியாக, அது கூட சில நாளில் நமக்கு கசந்து விடும். வாழ்வில் நம்ம பல பக்குவங்களை அடைய நிறைய அனுபவங்கள் தேவைப்படுங்க. அவற்றில் நாம் அனுபவித்து துன்பம், இன்பம், நெளிவு, சுழிவு என பல அனுபவித்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஒரு கல்லாக இருந்தால் என்ன சுகம் கிடைக்கும்? அதே கல்லே ஒரு சிற்பி கைப்பட்டு உளியில் செதுக்கப்பட்டால் அது எவ்வளவு அழகாக சாமியாக, அழகாக சிற்பமாக மாறுகிறது அல்லவா? அதே போல் இன்ப துன்பங்கள்லாம் அனுபவித்தாதான் எல்லா சுகங்களும் கிடைச்சா நமக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. மனப்பக்குவமும் கிடைக்காது. மனப்பக்குவம் கிடைக்கணும்னா அனைத்தையும் அனுபவித்து தெரிந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதை பற்றி தாங்க ஒரு சின்ன கதையுடன் அலசல். ஹாய், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, இதுக்கு ஒரு கதை கூட உண்டுங்க. ஒரு பெரிய குருகுலம். அந்த குருகுலத்தில் பல மாணவர்கள் அந்த குருக்கிட்ட ஜென்கிட்ட படிச்சுக்கிட்டு வராங்க. அந்த குரு மாணவர்களுக்கு ஒரு நாள் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பொழுது ஒரு மாணவன், குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். நிம்மதியாக வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். அதற்கு அந்த குரு, நான் சொல்லுவதற்கு முன் நீயே சொல்ல, நமக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு கேட்டார். உடனே அந்த மாணவன் சொன்னான், பெரிய வீடு, நல்ல வேலை, 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதுதான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலான்னு அவன் சொன்னான் அந்த சீடன். உடனே சீடனோட பதிலை பொறுமையாக கேட்ட அந்த குரு என்ன பண்ணார், சிரிச்சுக்கிட்டே, சரி வா, கொஞ்சம் தூரம் காலார நடந்து போயிட்டு வரலாம் என்று கூறி இருவரும் அருகில் இருந்து நடந்து கொண்டே சென்று ஒரு பெரிய கதவுகள் இருந்த இடத்துக்கு போனாங்க. குரு அந்த சீடனை பார்த்து, நீ இந்த கதவை திறப்பா கொஞ்சம் சொன்ன உடனே அந்த சீடன் அதில் உள்ள பெரிய கதவை திறந்தான். அதுக்குள்ளே ஒரு பெரிய கூண்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பலவிதமான கோழிகள்லாம் இருந்துச்சு. அதை அழைத்து சென்ற குரு, கோழிகள் எவ்வளோ பாதுகாப்பாக உள்ளது பார்த்தியா கேட்ட உடனே, ஆமாம் குருவே, கோழிகள் நல்லா பாதுகாப்பாக கூட்டில் இருக்குது. அதுக்கு நல்ல உணவுகள்லாம் கிடைக்குதா? நல்ல கூட்டில் இருக்குது, நல்ல உணவுகள்லாம் கொடுக்குறாங்க சொன்னான். அது நல்ல முட்டையெல்லாம் இடுதா? முட்டையெல்லாம் இடுது. அதுக்கு பாதுகாப்பு, அது வெளி இடத்துல இந்த பூனை இதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி அவன் இருந்தான். அதை கேட்ட உடனே அந்த குரு சொன்னார், இவ்வளோ பாதுகாப்பாக கூட்டில் இருக்குது இல்லை, அது சந்தோஷமாக இருக்கா, மகிழ்ச்சியாக உள்ளதா அந்த சீடனை பார்த்து கேட்குறாரு. உடனே அந்த சீடன் கோழிகளை பார்க்குறான். மகிழ்ச்சியாக உள்ளதா இல்லையான்னு அவனுக்கு புரியல. உடனே குருவை பார்க்குறான். பின் குரு என்ன பண்ணுறாரு, வா கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு பெரிய மைதானத்துக்கு போனார். அங்கே இவனை அழைச்சிட்டு போய் அங்கே கோழிகள் எல்லாம் கூண்டு இல்லாமையே தன்னிச்சையாக சுதந்திரமாக மேய்ஞ்சிக்கிட்டு முட்டை இட்டுக்கிட்டு குஞ்சு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்து வந்தது. உணவுக்கு உணவு கூடு எதுவும் அதுக்கு உணவை தேடி தானாகவே ஒரு இடத்துல இதாக படுத்துக்கிறது, தனக்கு வேண்டிய உணவை தானே எடுத்துக்கிறது, தான் முட்டையை அடைக்காத்து கோழி குஞ்சு, இப்படி அதுவே தன்னுடைய வேலைகளை செஞ்சு கொண்டு சுதந்திரமாக இருந்தது. இப்பொழுது அந்த குரு கேட்டார், இந்த கோழிகள் சுதந்திரமாக இருக்கிறதா என்று சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டார். உடனே சீடன் என்ன பண்ணால் அந்த குருவை பார்த்து, இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பது போல் தான் தெரியுது என்றான். இந்த பதிலை எதிர்பார்த்த குரு, இதற்கு முன் நீ கூண்டுக்குள் இருந்த கோழிகள் அனைத்துக்குமே கிடைச்சது, எல்லாம் பாதுகாப்பு இருந்துச்சு, அதுக்கு உணவுகள் நல்லா கிடைச்சாங்க, எல்லாமே கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் இந்த மைதானத்தில் வாழும் கோழிகள் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து தனக்கு தானே தேடி பல தன்னிலேருந்து காப்பாற்றிக்கிட்டு தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றி முட்டையிட்டு கூலி பறிக்குது. ஆனால் எல்லாமே தன்னைத்தானே காப்பாற்றிக்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு ஆனால் சந்தோஷமாக வாழுது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். கூண்டுக்குள் வாழும் கோழியாக இருப்பதா அல்லது சுதந்திரமாக கோழியாக வாழ்வதா என்று நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் கூண்டுக்குள்ளேயே இருக்கலாம், கோழியாக இருந்தால் கூட அனைத்தும் கிடைக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கா என்பது தெரியாது. நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா நமக்குள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலையும் மனதைரியம் உறுதியுடன் வாழ்ந்தால்தான் உண்மையான சந்தோஷம். நீயாக இருந்தால் தான் உன்னை சக்தி உள்ளதாக சுற்றி உள்ள சவால்கள், தைரியம், உன்னுடைய வாழ்க்கையில் சோகம், இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அனுபவங்களாக இருக்கும். இந்த அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையை எப்பயுமே பக்குவத்தை ஏற்படுத்தும். எல்லாம் கிடைத்து எல்லாம் நம்ம அனுபவித்தா
அது வாழ்க்கையில் நமக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. இதெல்லாம் அனுபவங்களாக எடுத்து வாழ்க்கையில் பக்குவத்தை ஏற்படுத்தி நமக்கு அனுபவம் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே கிடச்சிச்சின்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் வாழ்கிறதா இருக்கும். நமக்கு சுதந்திரமாக மன தைரியம் கிடைக்கணுன்னா அனைத்து அனுபவங்களும் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சி சுகமாக இருக்கணும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.